நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எந்த வகையிலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பாதிக்காது என டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ஆரோக்கியராஜ் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சங்கரன், குறிப்பாக என்னென்ன விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்களின். வணக்கம். நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிவிப்பு மிக விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிவிக்கை வெளியாகிவிட்டால் உடனடியாக தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் என்பதும் அமலுக்கு வந்துவிடும். அந்த விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டால் அரசினுடைய செயல்பாடுகளில் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பதும் அமலுக்கு வந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டிஎன்பிஎஸ்சி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்கனவே அட்டவணை வெளியிட்டிருக்கிறது. குரூப் 4 உள்ளிட்ட பல தேர்வுகளுக்கு அட்டவணை வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பல நியமனங்களுக்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் அறிவிக்கை வெளியானால் அது எந்த வகையிலாவது டிஎன்பிஎஸ்சி பணிகளில் பாதிப்பு ஏற்படுத்துமா? பணி நியமனங்களில் பாதிப்புகள் வருமா? தேர்வு நடத்துவதில் ஏதாவது சிக்கல் வருமா என்றெல்லாம் டிஎன்பிஎஸ்சி அமைப்பிற்கு பட்டதாரிகள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் வகையில் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் திரு ஆரோக்கியராஜ் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். தன்னாட்சி அங்கீகாரம் கொண்ட, அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதே போன்று டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தன்னாட்சி அந்தஸ்து கொண்ட அமைப்புகளுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை இந்த தேர்தல் அறிவிக்கை ஏற்படுத்தாது. பணி நியமனங்களோ அல்லது தேர்வு தொடர்பான பணிகளோ பதவி உயர்வு அளிப்பதோ போன்ற எந்த பணிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று தெள்ள தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தன்னாட்சி அந்தஸ்து அல்லாத பிற அமைப்புகள் மட்டும் தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதியை பெற்றுத்தான் செயல்பட வேண்டியிருக்கும் என்ற கருத்தையும் அவர் அந்த எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இது பட்டதாரிகள் எழுப்பிய பல்வேறு சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய வகையில் டிஎன்பிஎஸ்சி உடைய இந்த பதிலானது அமைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.